இன்னஃபில் மௌத்தில ஆஃபியா, மரணத்தில் ஒரு ஆஃபியத்து உண்டு என்று சொல்லி அப்துல்லா இப்னு ஜுபைர் முஃமினானவர்களுக்கு ஒரு வார்த்தை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஒரு அற்புதமான வார்த்தை, அதை சிந்தியுங்கள். நான் ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன், அதை சிந்திச்சு பாருங்க. அடுத்ததாக வந்து அதாவது இந்த 20266 இலக்கத்துல வருது, 26வது இலக்கத்துல மாமர் இப்னு ராஷிதுடைய அந்த நூல்ல ஜாமியால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதா ரஅய்தும் அஹாக்கும் காரஃப தம்பன் ஃபலா தகூனு அஅவானல் லிஷைத்தானி அலை. உங்க சகோதரர்கள் யாராவது பாவத்துல விழுந்துட்டாங்கன்னா ஷைத்தானுக்கு உதவியாளராக நீங்க மாறிட வேண்டாம். அப்படின்னா என்ன, பாவத்துல விழுந்தவனை பார்த்து அல்லாஹு மஹ்சி கேவலமா போட்டு அல்லாஹு மில்ஆன்ஹு யா இவனை சஃபி அப்படி என்று சொல்லி அவனை இன்னும் கொஞ்சம் சைத்தானுக்கு சப்போர்ட்டா மாத்தி உங்களை விட்டு தூரமாக்கிறாங்க. வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேளுங்கள். அப்படின்னா என்ன, நீங்க நாளை அந்த பாவத்துல விழுந்து விடாமலும் அவர் சோதிக்கப்பட்ட சோதனைக்குள்ள நீங்கள் ஆகிவிடாமலும் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. இது நிறைய பேர் இழந்து விட்ட ஒரு பண்பு. யாராவது பாவம் செய்யறதை கண்ட உடனே இவர் மஹ்தூம், அதாவது இவருக்கு எந்த விதமான எந்த தவறு இவருக்கு வராது என்பது போல பேசக்கூடிய இவர்களை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சோதனையில் அகப்பட்டவரா அவன் வழிகாட்டுங்க, சொல்லுங்க, எச்சரிங்க. ஆனா நான் அந்த சோதனையில் அகப்பட்டு விடக் கூடாதுன்னு நினைங்க. வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, பாவத்துல இருக்கக்கூடியவர் மாதிரி நமக்கு ஒரு நாள் பாவம் வரும் என்றது ஆஃபியத்துக்கு எதிரானது. பாத்தீங்களா, அந்த மாதிரி வராம இருக்கிறது நம்ம இன்றைக்கு ஆஃபியத்தோட இருக்கிறோம் அர்த்தம். அந்த பாவத்துல நம்மளும் சிக்கிறது ஆஃபியத்துக்கு எதிரானது. அதனால அந்த மாதிரி இருந்துறாங்க. நீங்க ஆஃபியத்தை கேளுங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க, فإن أصحاب محمد كنا لا نقول في أحد شيئا حتى نعلم على ما يموت فإن ختم له بخير علمنا أنه قد أصاب خيرا وإن ختم له بشر خفنا عليه عمله. அதாவது நாங்க முகமதுடைய தோழர்கள் யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டோம், அவர் எதுல மரணிக்கிறார் என்பதை நாங்கள் அறிகின்ற வரைக்கும். அவர் ஹைர்ல மரணிச்சா நாங்க அறிந்து கொள்வோம் அவர் ஹைர்ல மரணிச்சிட்டாரு, அவர் ஷர்ல மரணிச்சிட்டாரு, கெட்டதுல மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய அமலை பத்தி நாங்க பயப்படுவோம். இப்படித்தான் நாங்க நடந்து கொண்டோமே தவிர பாவிகளை பார்த்து பாவி பாவி என்று சொல்வதும், அதே போல எங்களை பார்த்து நல்லவர்கள் தூய்மையானவர்கள் என்று பாராட்டிக் கொள்வதும் முகமதுடைய தோழர்களான எங்களுக்கு இருக்குல்ல, நம்ம ஆஃபியத்தை எப்பொழுதுமே கேட்போம் என்று சொல்லி ஆஃபியத்தை கேளுங்க என்று சொல்லி, பாவத்துடைய விஷயத்தில் இன்னொருவரை கண்டா நீங்க ஆஃபியத்தை கேளுங்க என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆஃபியத்தை புரிந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல முஸ்னத் அஹ்மதுல 19193வது இலக்கம் முகீரத் இப்னு ஷுபா மரணிக்கிறார், அமீராக இருந்தவர் மரணிக்கிறார். அவரை பற்றி ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது இஸ்தக்ஃபிரு லில் முகீரத் இப்னு ஷுபா, அமீராக இருந்து மரணித்த முகீரத் இப்னு ஷுபாவுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள். கஃபரல்லாஹு தஆலா லஹு, அவருக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பானாக. ஃபஇன்னஹு கான யுஹிப்புல் ஆஃபியா, அவர் எப்பொழுதும் ஆஃபியத்தை விரும்பக்கூடிய அமீராக இருந்தார். அப்படின்னா என்ன, மக்களுக்கு குழப்பம் வரக்கூடாது, மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, மக்களுக்கு துன்பம் வரக்கூடாது, மக்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் ஆக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் சர்ச்சை வராத அமைப்புல கொண்டு போகணும் என்றத்தை விரும்பக்கூடியவராக இருந்தார். இது ஒரு ஆஃபியா. ஆட்சியாளர் நிம்மதியான சூழ்நிலையில் மக்களை வழிநடத்துவது ஒரு ஆஃபியா. அதை ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க, முகீரத் இப்னு ஷுபா அப்படி விளங்கினாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கடைசியாக 2 செய்திகள் அன்புள்ள சகோதரர்களே. அதாவது அபு கிலாபா என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு தாபியி, அவர் சொல்றாரு, இல்சம் சூகக், நீங்க வந்து ஒரு தொழில் செய்றீங்க, மார்க்கெட்டுக்கு போறீங்க வாரீங்க, பிசினஸ்ல ஈடுபடுறீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, அதுல ஈடுபடுங்க, கவனமா அதுல பேணுதலா தொடர்ந்து ஈடுபடுங்க. இன்னல் கினா மினல் ஆஃபியா, உங்களது வசதி ஆஃபியத்துல உள்ளதுன்னு. 4 பேர்ட்ட கடன் கேட்காம, 5 பேர்ட்ட போய் கை நீட்டு நிக்காம, யார்கிட்ட அவமானப்படாம கேவலப்படாம ஒரு கௌரவமா நீங்களும் உங்களோட குடும்பமும் வாழ்றது ஆஃபியத். இன்னல் கினா மினல் ஆஃபியா, வசதி ஆஃபியத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி அபூ கிலாபா என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்படி நம்ம ஆஃபியத்தை புரிஞ்சுமா? ஒரு அழகான ஒரு வார்த்தை. அன்புள்ள சகோதரர்களே, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 34274 வரக்கூடிய ஒரு இலக்கம். அதாவது இஸ்மாயில் இப்னு அபி காலித் கூஃபாவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், இவர் ஒரு செய்தி சொல்றாரு. அந்த செய்தி வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து இஸ்னாத் இல்லாம அவர் சொல்றாரு. ஆனா அந்த தகவல்ல எங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ருக்கிர அன் பஅதில் அன்பியா, சில நபிமார்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது ஒரு செய்தி சொல்றாரு. அது என்ன, அல்லாஹும்ம லா துகல்லிஃப்னி தலப மா லம் துகத்திர்ஹு, யா அல்லாஹ் எனக்கு நீ கதிர்ல எழுதாததை தேடுவதற்கு என்னை ஆக்கி விடாதே, எனக்கு கதிரில எழுதாததை எனக்கு தேட வைத்து விடாதே, கதிரில எனக்கு இல்லாத அதை என்ன தேட வச்சிடாதே அல்லாஹ். வமா கத்தர்தலி பிஹி மின் ரிஸ்கின் ஃபஇன்னனி பிஹி ஃபி யுஸ்ரின் மின்க வஆஃபியா, நீ கதிரில எழுதியதில் நான் மிகவும் இலகுவான வழியிலும் ஆஃபியத்திலேயும் இருக்கிறேன், எனக்கு லேசா கிடைச்சிரும் அது.
எனக்கு கதிர்ல எழுதாத என்னை தேடுற அமைப்புக்கு என்னை ஆக்கிறாதே அல்லாஹ். கிடைக்காது. கதிர்ல எழுதினது லேசாகவும் ஆஃபியத்தோடையும் நிச்சயமா எனக்கு வந்து என்ன செய்யும், சேரும். நல்லவர்களை எதை கொண்டு நீ சீர்திருத்தினாயோ அதை கொண்டு என்னை சீர்திருத்தி விடு. நல்லவர்களை நல்லவர்களாக்கியதெல்லாம் நீதான் அப்படி என்று சொல்லி நபிமார்களில் ஒரு சிலர் பிரார்த்தித்ததாக சில செய்தி எனக்கு கிடைத்தது என்று இஸ்மாயில் இப்னு அபி காலித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ரஹான துவா. இதை நம்ம அந்த நம்பிக்கையோடு ஓதாது விட்டாலும் அந்த துவா என்ன செய்து ஒரு அழகான ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆஃபியத் அற்புதமான ஒரு விஷயம். ஆஃபியத் என்பது இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய லட்சியம். அது ஆஃபியத் என்பது மறுமை வாழ்க்கையில் மனிதனுடைய லட்சியம். அது ஆஃபியத்தை போல ஒன்றும் கிடைத்ததில்லை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாரு, நான் குர்ஆனை மனனம் செய்திருந்தேன், ஆனால் ஹதீஸ்களை தேட ஆரம்பிச்ச நாள் இருந்து குர்ஆனுடைய அந்த என்னது அந்த அதை மீட்டணும், அதை திருப்பி அதே நிலைக்கு கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அல்லாஹ்விடத்துல நான் கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு குர்ஆன் மனன விட சந்தர்ப்பத்தை தா. ஏன்னா அவர் இதுல பிஸியாவே இருக்கிறாரு. கடைசியில நான் சிறைச்சாலையில் வைத்து அந்த குர்ஆனை என்ன செய்தேன், அதாவது ஜெயிலில் அடைக்கப்பட்டாரு, அதுல நான் மீட்டிக் கொண்டேன் என்று சொல்லுவாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் அப்படி அல்லாஹ்விடத்துல கேட்கிற நேரத்துல ஆஃபியத்தான சூழ்நிலையில் குர்ஆனை எனக்கு மீட்டிக்கொள்ள சந்தர்ப்பம் தான் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தா, ஆஃபியத் இல்லாத நிலையில் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு என்ன செய்தான், தந்து விட்டான் அப்படி என்று சொல்லி அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இதனால எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆஃபியத் என்ற வார்த்தையை சொல்லித்தான் கேட்கணும்னு அர்த்தம் அல்ல. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்து அதை விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன்கிட்ட கேட்கிற நேரத்துல எப்பொழுதுமே வந்து நம்ம ஆஃபியத்துக்கு எதிரான இதுகளை கேட்டுறக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தாண்டி கேட்கிறவர் அதுக்கு ரெடியா இருக்கணும். ஷஹாதத் என்பது சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் வழிகளோடும் வந்து சேரும், அதுக்கு ரெடியா இருக்கணும். விளங்கிட்டா? எனக்கு இந்த உலகத்தை தண்டனையை தான் மறுமை தண்டனையை தாண்டவர் அதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு தாங்கினா மட்டும்தான் அதை என்ன செய்யணும், அதை கேட்கணும். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டல. எனவே ஒரு மனிதன் எப்பையும் ஆஃபியத்தான சூழ்நிலையை தான், எதையும் அதாவது எனக்கு ஆஃபியத்தான மனநிலையில தான், எதிரிகளை கூட நம்ம ஆஃபியத்தை சந்திக்க நினைக்க கூடாது, ஆஃபியத்துக்கு எதிரானது. அப்போ எதையும் வந்து தாங்கிக் கொள்றேன் என்ற நிலைமையை நம்ம எல்லா இடத்துல கேட்கக்கூடாது. வந்தால் தாங்கிக் கொள்வது ஈமானிய பண்பு, வர முன்னால் அதை கேட்பது நல்ல ஒரு நிலை கிடையாது. இவைகள் எல்லாம் மறுமையில் ஆஃபியத், கபருடைய வாழ்க்கையில் ஆஃபியத், இரவு தூக்கத்தில் ஆஃபியத், உடலில் ஆஃபியத், நன்மைகளில் ஆஃபியத், பாவத்தில் விழாமல் இருக்கக்கூடிய ஆஃபியத், குடும்பத்தில் ஆஃபியத், பாதுகாப்பில் ஆஃபியத் என்று எத்தனையோ விஷயங்களை ஆஃபியத் என்ற வாழ்க்கை உள்ளடக்கி இருக்கிறது. ஆஃபியத்துக்குரிய எல்லா துஆக்களை மனனமிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் இம்மை மறுமையில் ஆஃபியத்தை தந்தவனாகவும் ஆஃபியத் முழுமை பெற்றவர்களாகவும் எம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.